ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், அதுக்கு சேரன், எல்லோரும் எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க. விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும் அந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே இம்மிடியேட்டாக எனக்கு அது 2 பேரும் வந்து எனக்கு கேட்கும் போது உடனடியாக நடித்தேன். எனக்கு வந்து முதல்ல நான் ஒன்லி பார்த்துட்டு இருந்தது விஜயோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஒவ்வொரு சீனை நடிக்கும் போதும் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும். ஏன்னா அதிகமாக கதைக்குள்ளே போகாட்டி கூட ஃபஸ்ட் டைம் வந்து டு டேக் அப் சச் அ சேலஞ்சிங் ரோல் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு ஆக்டருக்குள்ள எல்லா இமோஷன்ஸும் கலந்து விஜயால் கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறது தான் கடைசியில் நான் தான் அந்த டைரக்டர் கார்த்திகை சூர்யாவுக்கும் கார்த்திகன் சொன்னேன். அந்த குட் ஆக்டர்னு சொல்ல வச்சது என்னுடைய பங்கு அதில் இருக்குது. அதில் அந்த இது வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் சொன்னாங்க, எல்லா இயக்குனரும் நீங்கள் சொல்லும்போது ஒரு முதல் படத்தில் நடித்த மாதிரி இல்லை விஜய். தட் இஸ் உண்மை ஃபேக்ட்டு. ஏன்னா இங்கே விஜய் இருக்காங்க, மற்ற இயக்குனர்களாக இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே இஸ் கிரேட் ஜாப். இஸ் கான் டு ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்காரு, கற்றுக்கொண்டு வந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். அவங்களுடைய மென்டர்ஸ் ஓவர் ரியலி ட்ரெயின்டும் வெல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு விஜய் வில் கோ அ டிஸ்டன்ஸ். ஏன்னா எங்களுக்கு எல்லோரும் ஒரே ஒருத்தர் தான், இயக்குனங்களாம் தனியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இளம் கதாநாயகனுக்கு ஒரு கட்டிப்பிடிக்க ஒரு கதாநாயகி இல்லையே என்ற வருத்தம் எல்லாருக்கும். இல்லை எங்களுக்கு இல்லைங்க, அவருக்கு இருந்திருக்கும்னு சொல்லி இயக்குனர்கள் சொன்னதை நான் சொல்லி பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதனால் ஒன்று ரவிக்குமார் சார் உடனே சொல்லிட்டாங்க, அடுத்த படத்தில் இருக்கிற இயக்குனர்கள்லாம் கதாநாயகனுடன் சேர்ந்து பாடல் காட்சிகளும் நடிக்கிறதுக்கு அவருக்கு திறமை இருப்பதை நீங்கள் சுட்டி காட்டுவதற்காக உங்களுக்கு இருக்கு. அது எல்லா இதுவும் இந்த திறமை இருக்குது. இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து சூர்யா அண்ட் கார்த்திக் அண்ட் ஃபுல் கேமராமேன் அங்கே இருக்காங்க, சத்யா, எல்லாமே ஒரு பெரிய டீம் எஃபர்ட்டு, டீம் ஒர்க் ரியலி வின்ஸ். ரவிக்குமார் சார் வந்து இந்த படம் வந்து ஏதோ டென்ஷன் இருக்க மாதிரி இருக்காங்க, ஒன்றும் டென்ஷனே படாதீங்க சார். இல்லையா? அதனால் நிச்சயமாக வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமையும். அண்ட் வெரி குட் சோஷியல் மெசேஜஸ் சார். அதிகமாக அந்த கதையை பற்றி சொல்லக்கூடாது. அப்புறம் தீபிகா படுகோனை எப்போ வராங்க, கத்திரிக்கணக்கு எப்போ வராங்கன்னு சொல்லிடாது வெளியே. சாரி, வேறு படத்தை பற்றி பேசுகிறாங்க. இதில் போய் இருக்காங்க நினச்சிலாம் வந்துட போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ரோல் பண்ணது ஒரு பெரிய சிறப்பு சார். இந்த டைரக்டருக்காக இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவர் கூட ஒரு ஈக்குவல் ரோல் கூட கிடையாது, சப்போர்ட்டிங்கில் ஒரு கெஸ்ட் ரோல் தான். ஆனால் ரொம்ப அவ்வளவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும் சார். அது நீங்க வந்து எதுக்காக பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ரவிக்குமார் சார், விக்ரமன் சார் பண்ணாமல் இன்னைக்கு இருக்காரு. ஆல்வேஸ் இண்டக்டட் டு தம் இன் மை லைஃப். ஏன்னா ஒரு உங்கள் 2 தான் பெரிய உச்சத்துக்கு நான் கொண்டு போனவங்க. ஸோ இந்த மாதிரி இயக்குனர்களை அனைவரும் வந்து ஒரு நாள் வந்து கேட்கும்போது படம் நடித்து கொடுக்குறதோ, ஒரு சீனில் வர சொன்னால் கூட நடிக்கிறது தான் என்னை போல் ஒரு கதாநாயகர்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் நான் நினச்சிக்கிறேன். தட் ஷுட் பி த திங். ஏன்னா விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, இவங்க அவங்க சிஸ்டர் நடித்தவங்க, அவங்க பிரமாதம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூர்யா அண்ட் கார்த்திக், ஆல் தி பெஸ்ட். அந்த கேமராமேன் சத்யா கிரேட் ஜாப். நன்றி. இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். கிளைமேக்ஸை சொல்லாதீங்க, ஏன்னா கிளைமேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் சோஷியல் மெசேஜ், வாட் இஸ் ஹேப்பன் டியூரிங் பீரியட் இன் அவர் யூனிவர்ஸ்னே சொல்லணும். அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். வெற்றி படமாக உருவாக்குவது உங்கள் கையில். நன்றி. தேங்க்யூ ரவிக்குமார் சார், டேக்கிங் இன் திஸ் டீம். தேங்க்யூ. நானும் ஹீரோவிலேருந்து, கேமராமேன்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, கரசிலேருந்து ஒவ்வொருத்தரையும் நானும் பாராட்டணும். அது வந்து இன்னொரு மீட்டிங்கில் சக்ஸஸ் மீட்டிங்காக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அங்கே நான் பாராட்டுவேன். தேங்க்யூ. ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்து உங்கள் நண்பர்கள், இயக்குநர்கள் எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. பட் எனக்கு வந்து யாருடைய பாராட்டுமே இப்போ காதுலேயே விழல. ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன். மக்களுடைய பாராட்டுகள் வந்தால் தான் அது வெற்றி அடையும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதே மாதிரி தான் எனக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி எல்லாம் இங்கே இருக்கிறவங்க பாராட்டுறது மட்டும் அப்படின்னா பொய் ஆகிடுமா அப்படின்னு. அப்படி இல்லை, அது பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி எல்லா பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ், நல்ல பாராட்டுகளுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிட்டு அப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி ஆண்டவனுக்கு நன்றி. நிஜமாகவே எல்லாருடைய பாராட்டுக்கு என்னுடைய நன்றி. எல்லா பாராட்டுக்கு என்னுடைய அனைவருக்கும் வணக்கம். வந்து ஹிட்லிஸ்ட் படம், அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண கேஎஸ் ரவிக்குமாருக்கும், இதில் எங்களுக்காக நடிச்சு கொடுத்த சரத்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி.
பையன் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ் சூரிய கதிர் அண்டு கார்த்திக்கு, அவங்களுக்கு நன்றி. ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக நான் படம் பார்க்கும்போது பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் நல்ல மெச்சூர்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதான் அவன்கிட்டையும் சொன்னேன். இன்றைக்கி எல்லாரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து பார்த்ததுக்கு. நாளைக்கு தேட்டரில் ரவிக்குமார் சொன்ன மாதிரி நாளைக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க ஆடியன்ஸுடைய ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட்டிங். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நானும் கிட்டத்தட்ட ஒரு அப்பாவாக நான் படிக்கும்போது கூட நான் பரீட்சை எழுதிட்டு பயப்படல. அவன் பரீட்சை எழுதும்போதும் நான் பயப்படல. ஏன்னா பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் படிப்பான். ஆனால் 95% மேலே வாங்கிடுவான். 10th மேத்ஸ்லலாம் சென்டம் வாங்கினான். அது மாதிரி நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவன். அதனால் நான் கவலையே படல. டிகிரி முடிக்கிற வரைக்கும் 95 பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவன். 95% மேலே மார்க் வாங்கினான். அப்போல்லாம் நான் பயப்படல, எமோஷனல் ஆகலை. இப்போ ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நாளைக்கு படம் சாப்பிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். ஹிட்லிஸ்ட் இந்த படம் வந்து தமிழ் திரையில் ஒட்டுமொத்த இயக்குநர்களும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருக்காங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கே.எஸ். ரவிக்குமார் சார் மிகப்பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதே மாதிரி விக்ரம் சார் ரொம்ப அருமையான வெற்றி படம் கொடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு சிஸ்டத்தை நிறுத்தினவங்க. இன்றைக்கி கே.எஸ். ரவிக்குமார் தயாரிப்பில் எங்கள் டைரக்டர் விக்ரம் சார் பையன் விஜய் கனிஷ்கா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதனால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை. அதுக்கான முழு தகுதி இந்த படத்துக்கு. ஆக்ஷன், சென்டிமெண்ட், த்ரில்லர் எல்லாம் கலந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். ஒரு படத்துக்கு நல்ல ஒரு இன்ட்ரோலும் நல்ல கிளைமாக்ஸ் இருந்தாலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் வந்து சமீபத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பாத்திராத இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. அது மாதிரி கிளைமேக்ஸ் யாரும் கடிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் 2 சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதோட திரைக்கதை, ஃப்ளாஷ்பேக் வர சென்டிமெண்ட்டு, ஃபாதர் சென்டிமெண்ட்டு எல்லாமே படத்தோட வெற்றிக்கு ரொம்ப பக்கவளமாக இருக்குது. அப்புறம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நட்புக்காக அப்படின்னு படம் ஒரு ஹீரோ பண்ணியிருந்தார். ஆனால் இந்த படத்தை உண்மையிலேயே ஒரு நட்புக்காக பண்ண படம்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு கே.எஸ். ரவிக்குமார் சாருக்காகவும் விக்ரம் சாருக்காகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட பங்களிப்பு இந்த படத்தோட வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். ஆனால் இதில் ஒரு செட்டில்டாக வேறு ஒரு வகையான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. சுகுல் சார் இருக்கார், கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்கார். ஃபஸ்ட்டு படத்துக்கு ஹீரோ மாதிரியே தெரில, அவ்வளோ ஒரு ஆக்டிங் எங்கெங்கே எந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து ஒரு புது மாதிரியே தெரியாமல் நல்ல அனுபவமுள்ள ஒரு ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் ரீரிகார்டிங் சத்தியாசனம் ஐயோ ஏற்றுட்டார். கேமராமேன் மேக்கிங், ரீரிகார்டிங், ஸ்க்ரீன் பிளே எதுலையுமே எந்த அளவுக்கு இந்த படத்தில் குறையில்லை. மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த படம் முழு தகுதியுள்ள படம். பெஸ்ட் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லாருக்கும். இது ஆக்சுவலாக என்னோட டைரக்டர் அவங்களோட டைரக்டருக்காக தயாரித்த படம். அதாவது அவங்க டைரக்டரோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஹீரோவாக நிப்பாடுன்றதுக்காக பண்ண ஒரு ஹிட் லிஸ்ட் இந்த படம். கண்டிப்பாக அந்த ஹிட் லிஸ்ட்டாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணுன்றது எங்கள் குடும்பத்தில், அதாவது எங்கள் டைரக்டரோட குடும்பத்தில் எல்லாருக்குமான ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் டைரக்டரோட அப்பா, அதாவது விக்ரமன் சார், அவரோட பையனை இந்த உலகத்தில், இந்த திரை உலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கணும், பெரிய ஹீரோவை உருவாக்கணுன்றதுக்காக இந்த திரைப்படம் பண்ணிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக இருந்தால் கூட, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தால் கூட இவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும். அந்த பொட்டன்ஷியல் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக தெரியுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா புறப்படமான டவுட் வர அளவுக்கு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைரக்டர்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி இது குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ண முடியுமானா உங்களுக்கான ஒரு அழகான சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். ஃபேமிலியோடு உட்காந்து ஒவ்வொருத்தரும் தன் அப்பாவை எவ்வளோ நேசிப்போமோ, நானும் இவரும் எல்லாருமே அது மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு, இல்லை உங்கள் அப்பா பண்ணுறதுக்கு ஒரு காட்சிகள் இருக்குது. ஸோ ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு த்ரில்லர் மட்டும் கிடையாது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் எமோஷ்னலாக உள்ள த்ரில்லர். ஸோ எல்லோரும் பாருங்கள். டைரக்டர்ஸ் வந்து புதுசாக 2 பேர் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு இது ஒரு பெரிய லைஃப். ஆனால் அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் டேரக்டரோட இருந்து பழக்கப்பட்ட அனுபவப்பட்டவங்க, அதனால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல திருப்புமுனையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது எங்கேயோ இந்த படம் இருக்குது. ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல, யாருன்னு தெரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ சீன் பை சீன் என்கேஜ் பண்ணிட்டே இருக்குது அந்த படம். அந்த சீன் பை சீன் என்கேஜ்மெண்ட் எங்கேயும் இவர் வந்து ஹீரோவாக டைரக்டர்ஸ் முன்னாடி நிப்பாட்டவே இல்லை. உடனே இவர் அடிச்சிடல, உடனே இவர் பாஞ்சு சண்டை போடல, அடி வாங்கி வாங்கி ஒரு இடத்துல முடியாமல் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஒரு கோழியை கட் பண்ணுற அந்த எமோஷன் வந்து சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கான சென்டர் த்ரெட். ஒரு கோழியை ஒருத்தனை அடிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நீங்கள் விக்ரமன் சார் படங்கள் வந்து ஃபேமிலியோட பார்த்துருப்பீங்க, எங்கள் டேரக்டரோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க, என்னோட படத்தை ஃபேமிலியோட பார்த்துருக்கீங்க. இந்த படத்தையும் ஃபேமிலியோட பார்த்து இவரை என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த டேரக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். விஜய் கனிஷ்கா. கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. விக்ரம் சாருடைய சன் விஜய் கனிஷ்கா அவர் நடிச்சுக்க அந்த ஹிட்லிஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த கதையில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு பலம் இந்த கதைக்கு. அஃப்கோர்ஸ் கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய அசிஸ்டன்ஸு கார்த்திகேயன், சூரிய கதிர் 2 பேரும் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா சொல்லப்போனால் கண்டிப்பாக ஸ்கிரிப்டில் வந்து ரவிக்குமார் சார், விக்ரமன் சார்லாம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது நல்லாவே தெரியுது, நிறைய ஸ்க்ரீன் பிளே நிறைய இடத்துல தெரியுது. ரொம்ப நல்லாவே ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த கதையில் இருக்குது. ஒரு சைக்கோ த்ரில்லராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பழிவாங்கிற கதையாக எடுத்துக்கலாம். அப்படி பல ஆங்கிளில் இந்த கதை திரைக்கதை பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்போனால் ஒரு புதுமுகத்துக்கான ஒரு எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ இல்லை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ இல்லாமல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த கதையில். குறிப்பாக இதில் வந்து சரத்குமார் சார் வந்து பண்ணியிருக்க கேரக்டர் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கிளைமேக்ஸில் வந்து அவர் பேசக்கூடிய அந்த செட்டில்டு டயலாக்கு எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது. குறிப்பாக படத்துடைய கிளைமேக்ஸில் நடக்கிற ட்விஸ்ட்டு வந்து உண்மையிலே எதிர்பாராத விஷயமா இருந்தது. அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு திரைக்கதையோடு சேர்ந்த ஒரு இயக்கத்தை வந்து டைரக்டர்ஸ் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. சூரிய கதிர், கார்த்திகேயன் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தன்னுடைய குருக்கு விக்ரமன் சாருக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார் இந்த படத்தை வந்து அவருடைய பையனாக நினச்சி விஜய் கனிஷ்கா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். நான் அந்த படத்தில் ரொம்ப வியந்த ஆர்ஆர் வந்து என்னென்னா, அந்த சிலிண்டர் டயத்தில் ப்ரீத்திங் வச்சு ஒரு ஆர்ஆர் போட்டிருப்பாரு. அது ரொம்ப ஹேட்ஸ் அப். அந்த ஆர்ஆர் வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ரீத்திங் வச்சு போட்டிருந்தாரு. அதே சமயத்தில் அந்த சிலிண்டர் வந்து செட்டில் ஆகும்போது அந்த ப்ரீத்திங் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. ஹேட்ஸ் அப் த டீம். வாழ்த்துக்கள். சமயம் நோட் பண்ணியிருக்கேன். ஹிட் லிஸ்ட் வந்து டெஃபினட்டாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற படங்களில் நம்பர் 1 இந்த ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டாக வரப்போகுது. இதனுடைய தயாரிப்பாளர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி அவரோட பிறந்த நாளும் கூட. மிஸ்டர் ரவிக்குமாரும் சரத்குமார் சாரும் 2 பேரும் சேர்ந்து விக்ரமனுக்காகவும் விக்ரமனுடைய முதல்வருக்காகவும் இந்த படத்தை மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. புதிய இயக்குனர் ரவிக்குமாரோட அசிஸ்டண்ட்டு அவருக்கு அவங்க 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளவு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே நான் இந்த வருஷம் பார்த்த படங்களில் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் த காஸ் ஆஃப் த மூவி இஸ் த பேஸ் நாட் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வர்ற அப்பா பாட்டு ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாலாட்டு பாட்டாக அமையும். டெஃபினட்டாக விஜய் கனிஷ்கா வில் பி தி பிக்கஸ்ட் ஹீரோ ஆஃப் திஸ் இயர். மேன்மேலும் மிகப்பெரிய வெற்றி படங்களை இவர் வந்து எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தோட புள்ள. அவர் தனி ஆள் கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்து. இசையமைப்பாளர் எங்கே நம்ம சத்யா வாங்க. அதாவது 2 பாட்டுனாலும் ரொம்ப முத்தான பாட்டு, ஒரு பிட்டு சாங்கு அப்படி இப்படி போட்டிருக்கீங்க. இந்த ரீரெக்கார்டிங் ஆஃப் திஸ் மூவி இஸ் வெரி ஹைலி நோட்டபிள். ஏன்னா ரொம்ப எமோஷனை கிரியேட் பண்ணுது, ரொம்ப அப்படியே மிஸ்லீட் பண்ணுது. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். நான் முதல்ல சரத்குமார் சார் தான் வில்லனாக இருப்பாரோ, அவர் டபுள் ஆக்டிங்கோ இப்படியெல்லாம் திங்க் பண்ணும். ஒரு கதையை வந்து
மாற்றி மாற்றி திங்க் பண்ண வைக்கிற ஒரு மியூசிக்கை வந்து ரொம்ப அப்படியே அப்படியே கைடிங்காக இருந்தது. ஒரு இந்த ஸ்க்ரீன் பிளேயை அப்படியே ட்ரிக்கியாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு உங்களுடைய மியூசிக். ஸோ இந்த படம் எல்லா விதத்துலேயும் ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங்கும் சரி, எக்ஸலண்ட். டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பது இப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாம் ஏதோ பேசணுன்ட்டு எல்லாமே க்யூவில் நிற்கிறாங்க. நான் வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹிட் லிஸ்ட் டீமுக்கு. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது படம். கனிஷ்கா வந்து ராக் ஸ்டார் ஆவார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வெரி நிறைய சர்ப்ரைசஸோட ஒரு ஃப்ரேமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரத்குமார் சார் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ரவிக்குமார் சாருக்கும் விக்ரமன் சாருக்கும் இதை விட பெஸ்ட்டாக ஒரு அழகான ஒரு கான்ட்ரிபியூஷனை அவர் சன் வழியாக பண்ண முடியாது. பிரில்லியன்ட் ஃபிலிம். எவ்ரிதிங் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த பையன் மார்க் இஸ் கோயிங் டு ராக் த தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் த பெஸ்ட். நம்ம விஜய் கனிஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் அந்த வரவேற்பும் நான் கொடுக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம் வந்து கிடச்சிருக்கு, அந்த மாதிரி தான் சொல்கிறோம். அண்டு விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது அவங்க அப்பா. இன்றைக்கி வந்து இந்த விஜய்க்கு எல்லாரும் சேர்ந்து உயிர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து முக்கியமாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்களுக்கு வந்து அவர் எப்படி அழகாக வந்து கூட ட்ராவல் பண்ணி கனிஷ்காவை வந்து கை தூக்கி விட்டுருக்குறாருங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது ரொம்ப பெக்குலரான கதை. முதல்ல இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரிலீஃப் வந்து ஒரு ஃபால்ஸ் லவ் ட்ராக் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரைட்டருக்கும் கதாசிரியருக்கும் இயக்குநர்களுக்கும் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து ஒரு வடிவமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஷட்லான ஒரு 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 புதுமையான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து தேவைப்படுது. நம்ம சத்யா வந்து ரொம்ப அழகாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ரவிக்குமார் சாருக்கு வந்து வெற்றி படம் கொடுக்கறது வந்து புதுசே கிடையாது. விக்ரமன் சாருக்கும் அது வந்து புதுசே கிடையாது. ஆனால் கனிஷ்காவுக்கு இது ரொம்ப புதுசு. இந்த அனுபவம் ரொம்ப புதுசு. இந்த படம் வாயிலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் ஒரு புது டர்னிங் பாயிண்ட்டும் தமிழ் சினிமாவை வந்து எப்படி கொண்டு போகலாங்கிறதுக்குண்டான ஒரு உதாரணமாக இந்த படம் இருக்குது. திருப்பி இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லுவேன். இது ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் இது. ஹிட் லிஸ்ட்டுன்ற பேர் வந்து டைட்டில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட்டில் வரும். வெற்றி படங்கள் லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இடம்பெறும். விக்ரமன் மிஸ்டர் ரவிக்குமார் ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. எக்ஸலண்ட்டான ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ணுக்காக விஜய் சேதுக்காக ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டிமெண்ட் சாங்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி இன்டர்வல் பிளாக், எக்ஸலண்ட் இன்டர்வல் பிளாக். சரத்குமாரோட சாரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ரொம்ப ஈக்குவலாக ரெண்டு பேருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைக்கதை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். ஹிட் லிஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கனிஷ்காவுடைய துவக்க படம். மிக சிறந்த ஆரம்பம். KS ரவிக்குமார் சார் மிக ஒரு சிறந்த படத்தை, மிக தொழில்நுட்பம் நிறைந்த படத்தை கனிஷ்கா சாருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்களே, முழு படம் கட்டி போட்ட மாதிரி அவ்வளோ அற்புதமாக இயக்குநர்கள் செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய பாராட்டுகள். சூர்யா, கதிர், கார்த்தி 2 பேரும். கனிஷ்காவை நாங்கள் குழந்தையாகவும் செல்லமாகவும் பார்த்தோம். போட்டு படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு துவக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பார்க்க விரும்புகிறோம். இந்த படம் நிச்சயமாக ஹிட் படம். எல்லாரும் நல்ல ஆதரவை இந்த பிரின்ஸுக்கு கொடுக்கணும். ஒரு வசந்த நாயகனாக நீங்கள் உருவாக்கணும்னு எல்லோரிடமும் நான் வேண்டுதல் வைக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஹிட் லிஸ்ட் சூப்பர் ஹிட் லிஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். ரவிக்குமார் சாரோட பிறந்த நாளோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்குறது ஒரு விதமான புது அனுபவமாக இருந்தது. அதில் முக்கியமாக அவர் தன்னோட மனைவி, பெண்கள் 2 பேரையும் ப்ரொடியூசராக அந்த இதில் அறிமுகப்படுத்தினது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் குடும்பமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து விக்ரமன் சார் வந்து கனிஷ்கா கிளாஸ்க்கு வர்றதை பற்றி பேசினாங்க.
இதில் கனிஷ்காவுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். எல்லாரும் படத்தை பற்றி பேசுனீங்க. நான் கனிஷ்காவை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் அவரோட இருந்த அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கனிஷ்கா அந்த இடத்த வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் வந்தால் எப்படி அந்த இடத்த சந்தோஷமாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வா 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 அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்டூடெண்ட் அவர். சப்போஸ் தான் பண்ணுற விஷயம் சரியாக வரலைன்னா அவருக்குள்ளேயே நிறையா அசைப்போட்டு கவலையோட சாப்பிடுவாரான்னு தெரியலை, அவ்வளோ சேடாக இருப்பார். அப்புறம் மேம் நான் பண்ணுறேன்னு காலையில் 6:30 மணிக்கே கிளாஸ்க்கு வந்துடுவார். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நான் சொல்கிறது சரியான எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. அவர் வந்து அப்பாவோட பேரை வந்து நான் என் அப்பா இன்னார் விக்ரமன் சார் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் சொல்ல மாட்டார். நானாக வரணும். நாங்கள் திட்டுவோம், யோ அப்பா இவ்வளோ பெரிய ஆள், அவர் பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவரை சொல்லி ஆகணும். இல்லை மேம் நான் வரணும் மேம், நான் வர்றேன் மேம், லேட்டானாலும் பரவாயில்லன்னு. கிளாஸில் மற்றவங்க யாருக்காவது வாய்ப்பு வந்தால் அவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு என்ன ஆசைன்னு. மற்றவங்க எல்லாரும் வரட்டும் மேம், நான் வருவேன், ஆனால் எப்படியும் வருவேன்னா, ஆனால் அவங்கெல்லாம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக மற்றவங்க எல்லாரையும் விஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பையன். ரெண்டாவது ஒரு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அதை நான் எப்படி உணர்வேன்னா, கிளாஸில் அவரை என்னை அம்மாவை பார்க்குறத நான் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, உடம்பு சரியில்லைன்னா அவர் கண்ணு தெரியும். ஆமை எப்படி அந்த பக்கம் இருந்து தான் குஞ்சு முட்டையை பார்க்குதோ அந்த மாதிரி தூரத்துலேருந்து என்னை ஃபீல் பண்ணுவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வந்து டேக் கேர் ஓ அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்போ ஒவ்வொரு முறையும் அவரோட ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மேம்னு. கொஞ்ச நாளாக நாங்கள் பேசிக்கவே இல்லை, ரொம்ப கோவமாக இருந்துச்சு. நான் அவரோட பேச மாட்டேன்னு நினச்சேன். அப்போ சொன்னார், இல்லைம்மா படம் ரிலீஸ் ஆகலைல்ல, ரிலீஸ் ஆகிற நேரம் வந்து சொல்லி தான் அவங்களோட பேசுவேன், அது வரைக்கும் நான் அவங்களோட பேச மாட்டேன்னு இருந்தார். எங்களுக்குள்ள நான் ரியாஸ்கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பேசலாம் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை ஃபஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு திரை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அவங்க வரலன்னு எனக்கு வந்து ஜெயா அவங்க வரலன்னு எனக்கு கொஞ்சம் கவலை இருக்குது. பட் அவங்களோட ஆசை எல்லாம் இருக்குதுல்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கணுமோ அம்மா அப்பாவுக்கு அந்த இடத்துக்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு. ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்காரு, டைரக்டருக்கு கொடுத்துருக்காரு, ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ நான் இசை வெளியீடு டைமில் பார்க்கும்போது நான் கனிஷ்காவை அணுவாக ரசித்தேன். எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பையன் ஸ்க்ரீனில், ஐயோ இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான், யோன்னு ரொம்ப அழகாக ரசித்தேன் நான். அதனால் இப்போ படத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லா இடத்தையும் தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு அந்த 2 இயக்குனர்களும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ நான் நினச்சிக்குவேன், இந்த மாஸ்க் போட்ட இதை வந்து அந்த டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரா, இந்த ரோலை இந்த டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாரான்னு. பட் மொத்தத்தில் 2 பேரும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. இவங்க ரொம்ப அருமையாக நடித்தாங்க. ஒவ்வொரு சீன்லையும் ரொம்ப அழகாக நடித்தாங்க. எல்லா பாத்திரமுமே சித்தாரா மேம்லேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சரத்குமார் சாரை நம்ம யாருமே மறக்க முடியாது. அவர் பண்ணுற எல்லா படங்கள்லேயும் அவரோட ரோல் வந்து பெருமையாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல நடிகர் இருக்கார் அப்படின்னு பெருமைப்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு நடிகர் இருக்காருன்னு. ஸோ இந்த படத்தில் பார்த்து அவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத விட நல்லா நடிக்கிறடா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கட்டாயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது தான் நமக்கு ஏற்படுற பல்ஸ் ரேட்டை வந்து அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஆரம்பத்தில் வந்து நான் போகிறதுக்குள்ளே யாரையாவது அடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்குது, நம்ம எவ்வளோத்தை மிஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோத்தை அடுத்தவங்களுக்கு தான் நடக்குதுன்னு நம்ம பார்க்காம அவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கோம். அவங்க தான் நம்ம தான் அவங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாடமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரவிக்குமார்.
தேங்க்யூ மேம் சார் தேங்க்யூ மேம்